14வது ஆடவர் ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை போட்டிகள் தமிழ்நாட்டில் நடந்தது இல்லையா? அதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கொடுத்தாங்க. அதில் முதல் 3 இடங்கள் பற்றி பார்ப்போம். கேள்விகள் அடிக்கடி கேட்கலாம். 10/12/2025 அன்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஹாக்கி இந்தியா இணைந்து நடத்திய 14வது ஆடவர் ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற ஜெர்மனி அணிக்கு வெற்றி கோப்பையை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்போ வெற்றி பெற்ற அணி எது அப்படின்னா ஜெர்மனி. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே பார்ப்போம். ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை 14வது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டி தமிழ்நாட்டில் நடந்தது. இதில் வெற்றி பெற்றது யார் அப்படின்னா ஜெர்மனி அணி. ஓகேங்களா? ஸோ ஜெர்மனி அணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலகக்கோப்பை அல்லது தங்கப்பதக்கம்னு சொல்லுவாங்க. 2வது இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெயின். ஸோ 2ஆம் இடம் பிடித்த ஸ்பெயின் வீரர்களுக்கு வெள்ளிப்பதக்கம். 3வது இடம் பார்த்தீங்கன்னா இந்திய ஹாக்கி வீரர்களுக்கு வெண்கலப் பதக்கம். அப்போ ஜெர்மனி, ஸ்பெயின், இந்தியா இந்த 3ஐயுமே கேட்பாங்க. ஜெர்மனி, ஸ்பெயின், இந்தியா. சரியா? இந்த 3ஐயுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி இந்த போட்டி நடந்தது தமிழ்நாட்டில் நடந்தது. அதனால இந்த போட்டி முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்லலாம். காலக்கை அகாடமியோட ஜிஎஸ் பேட்ச் 1899, தமிழ் பேட்ச் 1333 கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.